ஓகேவா? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமே? என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி ஏண்டா என்னடா அதெல்லாம்? அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய புது சஃபி ஜோன் டிஷர்ட். எஸ், ஒரு வீடியோக்கும் ஒரு டிஷர்ட்டை தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ள ஐய செம்ம கடுப்பாய் போதா. அதனால இதுக்கப்புறம் ஒரே டிஷர்ட் எப்படி ப்ளூ ஷர்ட்டை மாறணும் அந்த மாதிரி இனிமேல் பிளாக் டிஷர்ட் சஃபியா நான் வந்துட்டு இந்த டிஷர்ட்ல தான் எல்லா வீடியோவும் பண்ண போறேன். ஸோ டிஷர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அண்ட் முக்கியமான விஷயமே பின்னாடி தான் இருக்கு பாருங்க. பின்னாடினா டிஷர்ட்டுக்கு பின்னாடி சொன்னேன், நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா? எஸ், அது வந்து பின்னாடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு போட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஷர்ட் ஸ்டைலு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நம்ம தளபதி விஜய் இப்போ ரீசெண்டா ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எஜுகேஷனல் அவார்ட் செரமனில எல்லாருக்கும் அவார்ட்லாம் கொடுத்தாரு இல்லையா? அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த அவார்ட் செரமனில ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சில பேரண்ட்ஸும் சரி, ஒரு சில தரமான சம்பவங்கள்லாம் பண்ணாங்க. அது என்னென்ன சம்பவங்கள்னு வரிசையா பார்த்தரலாமா? நான் இப்படி விஜயானெல்லாம் பார்த்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என் கண்ணை என்னால நம்ப முடியல. எங்க வீட்டுல எல்லாருமே விஜய் ரசிகர் தான். எங்க அம்மா அப்பா எல்லாருமே சின்ன வயசுல இருந்து நான் விஜய் படம் வரைக்கும் தான் பார்ப்பேன். ஐயோ ஐயோ, இல்ல நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது மச்சான் விஜய் படத்துக்கு போலாம் வரியா, விஜய் படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படிலாம் கேட்போம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த மனுஷன் பக்கத்திலேயே நிக்கிறாப்புல, அவர் முன்னாடியே என்னையா இதெல்லாம்? நான் சின்ன வயசுல இருந்து விஜய் படம் தான் பார்ப்பேன், எங்க வீட்டுல எல்லாரும் விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. வந்து சும்மா ஒரு 2-3 படம் தான் தியேட்டருக்கு போய் பார்த்திருக்கேன். அந்த படம் எல்லாமே விஜய் படம் தான். இல்ல ஒரு பக்கத்துல மனுஷன் நிக்கிறாரு, அந்த ஒரு மரியாதைக்காச்சு விஜய் அண்ணன் படம் தான் பார்ப்பேன், விஜய் சார் படம் தான் பார்ப்பேன், தளபதி விஜய் படம் தான் பார்ப்பேன், இப்படி ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போட்டு பேட்ச் பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், என் கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு. விசில் அடிக்கணும். என்னது விசில் அடிக்கணுமா? ஒரு மனுஷன் அவார்டு கொடுக்க வந்தது ஒரு குத்தமா? விசில் அடிக்க, குஸ்தி அடிக்கன்னு சொல்லிட்டு அவரு ஆக்டர்யா, குக்கர் இல்ல. நீ கேட்கும் போதெல்லாம் விசில் அடிக்கிறதுக்கு கூட அதுல ஹைலைட் தம்பி பெர்மிஷன் கேட்ட ஸ்டைல் தான். இப்ப பாருங்க நாடிக்கா உங்க போன்ல நிறைய கேமிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுனால ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கா? இனிமே அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரே ஆப்ல 1000+ ஆன்லைன் கேம்ஸ் வந்து இருக்கு. இந்த ஆப்ல கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ், ஃபிஷிங், ஸ்லாட் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு வித் ஜாயினிங் போனஸோட. இந்த ஆப்ல ஆக்டிவா இருக்கிற யூசர்ஸ்க்கு வீக்லி iPhone 14 Pro கிஃப்டா கொடுக்குறாங்க. கிரிக்கெட்ஸ் ஆப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் 8.88% ஃப்ரீ போனஸும் கிடைக்கும். டெய்லி ஸ்போர்ட்ஸ் ரிபேட் 5% கேஷ்பேக் அப் டு 5 lakhs rupees அண்ட் ரெஃபரல் போனஸா 1000 rupees கிடைக்கும். மத்த சைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சைட்ல உங்களோட வின்னிங் அமௌண்ட்டை ஃபாஸ்டா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க பேடிஎம் மூலமா பண்ணும்போது நீங்க ஃபாஸ்டா டெபாசிட்டும் பண்ண முடியும். அண்ட் இதுல 24 hours லைவ் சாட் சப்போர்ட் இருக்கு. இந்த ஆப் 2019 ல இருந்து இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு செக்யூரான ஆப்னு சொல்றாங்க. கூகுளுமே கிரிக்கெட்ஸை ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா அப்படி சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. சோ யாராச்சும் மணி டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மட்டும் இந்த ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளே ஆன் கிரிக்கெட் மீன்ஸ் ப்ளே வித் கிரிக்கெட்ஸ். சரி, இவன் தான் சின்ன பையன், ஏதோ தளபதியை நேர்ல பார்த்த ஒரு ஆர்வ கோளாறுல, ஒரு படப்படப்புல, ஒரு சந்தோஷத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி வைங்களேன். ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் மேல ஏறி சில சம்பவங்கள் பண்ணாங்க பாருங்க. இது பிலோ 18 இயர்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சார்ட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். above 18 இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ஒரு அவர் சொல்றத பாத்தீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருமா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ஒரு இல்ல, அவர் அப்படி என்ன எதிர்பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? என்னடா எல்லாம் பூசுறா. சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க.
இல்ல சார் சொல்றது எப்படி இருக்குன்னா, அதாவது விஜய் சார் நீங்க அரசியலுக்கு வரதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு இன்னும் ஏஜே இல்லாத பசங்களுக்கு போய் அவார்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளான பசங்களுக்குலாம் நீங்க வந்து அவார்டு கொடுத்தாதான் நீங்க அரசியலுக்குள்ள வந்து நல்ல ஓட்டிங் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இன்டைரக்டா கூட இல்லைங்க, டைரக்டாவே ஸ்டேஜ் முன்னாடி எல்லாரும் முன்னாடி பச்சையா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா, தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்ட்டு. ஆக மொத்தத்துல நம்ம தளபதி விஜய் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை உருவாக்குனதுக்கு காரணமே அவர் அரசியலுக்கு வரதுக்காகத்தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க, அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி கோர்த்து விடுது பாரு. இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தளபதி ஒரு ஸ்மைல் ஒன்னு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இவரோட முடியல, இவருக்கு டஃப் கொடுக்கிறதுக்கு இன்னொருத்தரும் பின்னாடியே வந்தாரு. அவர் யாரு தெரியுமா? அவர் வெற்றி பெற வேண்டிய எண்கள் 3 தான். 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். 234 இந்த இளைய தலைமுறை நனவாக்கும், தமிழகத்திற்கு மாற்றத்தை தரும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தளபதி மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல இருக்கு. 2, 3, 4 234 அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையுமே நம்ம தளபதி வந்து வெற்றி பெறணுமா? அதாவது இப்ப இருக்கிற ஆட்சியெல்லாம் விட்டுட்டு தளபதி வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய இளைய தலைமுறைகள்லாம் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. இல்ல அவர் சொன்னாரா நான் அரசியலுக்கு வரேன், எனக்காக நீங்க எல்லாம் வந்து ஓட்டு கேளுங்கன்னு அவர் சொன்னாரா? இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் தானே, இங்க எதுக்கு அரசியலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயா அதை ஏறப்ப எந்திரிங்க. அம்பிதழ் வழங்கும் நிகழ்வு சரித்திர சாதனை படைத்த மாணவி நந்தினி மற்றும் அவர்களது பெற்றோரை மேடைக்கு அழைக்கிறோம். நந்தினியா? அதாவது மோட்டிவேஷன் நமக்கு யாராவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம எப்படி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வருவோம். எனக்கு ஒரு மாதிரியா எஸ், நல்ல வேலை மைக்க கொடுக்கல. அந்த புண்ணியவானுக்கு முதல்ல ஒரு சிலையை வைக்கடா. அந்த பிள்ளை கையில மட்டும் மைக்க கொடுத்துருந்தாங்கன்னு வைக்கிறேன். விஜய் சாரே போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சேரை போடுங்க, நான் உட்கார்ந்து அந்த புள்ள பேச்ச கேட்கறேன்னு கேட்டு வாங்கி உட்கார்ந்துருந்தாலும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அத பத்தி பேசல டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரச்ச வடியா பேசாம. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே அங்க அடுத்ததா அவார்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரியாக்ஷன்லாம் தயவு செஞ்சு மைக்க கொடுத்துறாதீங்க, அவ்வளவுதான் நாங்கெல்லாம் என்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பிரேயர்ஸ் தான் உங்க எல்லாரையுமே காப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. எஸ், அதாவது 600க்கு 600 மார்க் எடுத்த நந்தினிக்கு அடுத்தபடியா நீட் எக்ஸாம் அதுல வந்து பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற மத்தியில நம்ம பிரபஞ்சன் அப்படின்ற பையன், தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் 720க்கு 720 மார்க் ஃபுல் மார்க் எடுத்து ஒரு சாதனையே படைச்சிட்டாப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சிடலாம். நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து டாமினேட் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் 4 பேர் டாப் 10 அப்படின்னு நியூஸ் வந்தானே செம ஹாப்பி எனக்கு. சூப்பருங்க, செம விஷயம். டாப் 10ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமே 4 பேர் வந்திருக்காங்களா, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அண்ட் முக்கியமா நந்தினி கையில எத்தனை பேர் போயிட்டு மைக்க கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த பையனும் எல்லா மீடியா சேனலும் கவர் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பயப்புள்ள அந்த அளவுக்கு போயிட்டு கவிதை மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்காம இருந்ததுக்கே ஒரு பெரிய கைதட்டல கொடுத்தே ஆகணுங்க. என் பொண்ணை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கும் பொழுது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த என்னுடைய பொண்ணு பேட்டி கொடுக்க முடியலையே, யாரும் வந்து அப்ரோச் பண்ணலையேங்கிற வருத்தம் இருந்தது. பட் அவருடைய வருத்தம் வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அது என்ன சம்பவம்னு நீங்களே பாருங்க. பேரு மனு வர்ஷா. 500க்கு
498 எடுத்திருக்கிறாங்க. ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க, அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலைன்னு வருத்தப்பட்டாங்க. அதனால தான் என் வாயிலேருந்து இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க? பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ், பெரிய பெரிய மீடியா, யூடியூப் சேனல் எதுல கவர் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா சத்தியமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு ரீச் இதெல்லாம் மீறி தளபதி வாயால அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து வச்ச பொண்ணுமா நீ, என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு அந்த வருத்தத்தை தளபதி அவர்கள் தீர்த்து வச்சாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு சில கியூட்டான விஷயங்களும் அந்த ஸ்டேஜில் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்டா ஒரு குட்டி பையன் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணா, அதை பாருங்க. மரியாதை வைக்கிறா நம்ம தளபதியே சிரிச்சிட்டாப்ல. என்னடா பண்றா இவன், நம்மள எதுவும் சண்டைக்கு எதுவும் கூப்பிடுறானா இவன் அப்படின்னு நல்லா முத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பையன் கராத்தே ஸ்டைல்ல தளபதிக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருக்கான். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். பட் பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் உண்மையிலேயே நல்லா கியூட்டா தாங்க இருக்கு. அளவுக்கு மேல பண்ணலாம். அதாவது தளபதியோட தாடி கட்டு இப்படி இருக்கு, புரியுதுங்களா? அங்க வரைஞ்சிருக்காங்க, ரே மச்சான் நல்லா பாரு, எல்லு இது சி இது யூ அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே எல்சியூ தாண்டா அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதெல்லாம் உண்மைதான், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இவனுங்களெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டோன்னு வைங்களேன், அங்கேயும் போயிட்டு மச்சான் லோகேஷ் கனகராஜ் உள்ள இருக்காரு அப்படிம்பாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வைங்களேன், பாரா எல்சியூன்னு எழுதி போட்டுருக்காங்களே கொட்டை எழுத்தா, டேய் அது எல்சி இல்லடா ஐசியூடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஒரு புது ஃபில்டர் ஒண்ணு. ஏமாமா இரு, இப்ப எதுக்கு நீ மூச்சு அடிக்க ஓடி வர? அதுக்கு பேர் என்னது? ஃபில்டர். దేవుడా ఒక క్యూట్ స్వీట్ హ్యాండ్సమ్ కుర్రాడిని చూపించవయ్యా. இருமா இருமா, நான் சொன்னது இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் இல்லம்மா, டீயை ஃபில்டர் பண்ற இந்த ஃபில்டர். ஃபில்டர்னு சொன்னா போதுமே, குடுகுடுன்னு ஓடி வந்துருவிய. சரி ஓகே, வந்துட்ட எங்களுக்குலாம் ஒரு குட்டியா மன உளைச்சல் வர மாதிரி ஒரு குத்தாட்டத்தை போட்டு போ பாப்போம். வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பிச்சா என்ன ஈ ஓட்டிட்டு இருக்கு, மாவாட்டல் ஈ ஓட்டல். சரிம்மா, நீ இப்படியே மாவாட்டிக்கிட்டு ஈ ஓட்டிக்கிட்டே இரு. எனக்கு ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்கு, நான் போய் அவர் இன்டர்வியூ எடுத்து வந்துடுறேன். I am living in the Chennai. 30 years old. I am not saying about anybody, ladies or any about any ladies. Anything else? No, any instance. Working in the any contractors and everything. I am very disciplined on my job. இல்ல புரியல. அவர் கடைசியா சொன்ன அந்த ஜாப் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிச்சே தவிர்த்து மற்றபடி மனுஷன் என்ன பேசினாலும் சத்தியமா ஒன்றும் புரியலையே. I think he is speaking British English. ஏமா நீ இன்னும் அதே இடத்துல ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கியா? கிழிஞ்சது போ. இப்ப இப்படி காத்தடிக்குது. இதுதான் நடமாடும் ஃபேனோ. இந்த சம்மர் டைம்ல வெயில் காலத்துல இவங்கள மட்டும் கூட வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கரண்டே போனா கூட பிரச்சனை இருக்காது போலயே. சுத்தும் சுத்தும் சுத்திடுமே மனமாடி துள்ளி குதிதிடுமே அந்த ஃபேனை தட்டு பில்ல குறைச்சு கட்டு. எனிவே இன்னைக்கு இந்த மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் கொடுமைகளை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்ல நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் முக்காடை போட்டு உட்காந்துருப்பான். இப்படி உட்காந்துருப்பான். அந்த முக்காடை மட்டும் கழட்டி விட்டு மண்டையில நறுக்கும் ஒரு கொட்டை கொட்டு ஒரே ஓட்டமா ஓட்டிங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். அண்ட் முக்கியமா நம்மளுடைய டிஷர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.
டா